ஓம் ஸ்ரீதாரா நேயர்களுக்கு வணக்கம். நிறைய பேரு இமயமலை போனோம், இல்லை ஒரு அங்கே போனால் ஒரு ஆற்றல் அதிகமாக இருக்குது, ப்ரேயர் பண்ணுறவங்க ஆன்மீகவாதிகளை சொல்கிறேன். ஆன்மீகவாதிகளுக்கு மெடிடேஷன் இல்லை ஆன்மீகம் இல்லை, சில பேர் நார்மல் லைஃப்லேயே இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு மெடிடேட் பண்ண ரொம்ப பிடிக்கும். அப்படின்னும் பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி இது வந்து நேச்சுரலி, அதாவது இயற்கையாகவே வந்த கல். இது வந்து குவார்ட்ஸ் தான். இந்த கிளியர் குவார்ட்ஸ்க்குள்ள சில விஷயங்கள் பல ஆயிரம் வருஷம் முன்னாடி இந்த மாதிரி எல்லாம் உள்ள கிறிஸ்டலில் ஃபார்ம் ஆகிருக்கு இல்லையா. இது மண்ணுக்கடியிலேருந்து அப்படியே நேச்சுரலாக வந்தது. அஃப்கோர்ஸ் இதை வந்து ஷேப் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு பெரிய கிறிஸ்டல் கிடச்சதுன்னா அது சின்ன சின்னதாக துண்டு துண்டாக வெட்டும்போது ஒரு 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 இடத்துல ஒரு ஒரு அந்த கிறிஸ்டலோட வடிவமைப்பு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது அதை மாத்திரம் நம்ம சேகரித்து வச்சுப்போம். இப்போது இதில் இன்னொரு ஆச்சரியம்னா, பஞ்சபூத தத்துவமுமே சில டைமில் கிறிஸ்டல்ஸில் நம்மளுக்கு கிடைச்சிரும். இப்போ இந்த கிறிஸ்டல் என் கையில் இருக்கிற கிறிஸ்டல் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பனிமலை இருக்கிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக இது வந்து நான் பசங்கக்கிட்ட கேட்டேன், கேமரா எடுக்கிற பசங்கக்கிட்ட, இதை க்ளோஸ்அப் ஷாட் எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க ட்ரை பண்ணாங்க, ஆனால் அவ்வளோ க்ளோஸாக எடுக்க முடியல மேம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் இதை நான் யூஸ்வலாக இந்த மாதிரி 20 டைம்ஸ் பிகராக காமிக்கக்கூடிய ஒரு லென்ஸை வச்சு பார்ப்பேன். இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த பனி மலை, அப்படியே மலைச்சரிவு மாதிரி இருக்கு. அப்போது பஞ்சபூத தத்துவத்தில் நிறைய கல் இருக்குங்க. அந்த நெருப்பு மாதிரி இருக்கிற கல், கடலுக்கடியில் இருக்கிற மாதிரியான கல். ஸோ இது வந்து பனிமலை மாதிரி இருக்கும். இதை கையில் வச்சுட்டு நீங்கள் மெடிடேஷன் பண்ணுறனாலும், மந்திரம் உச்சரிப்பு செய்கிறீங்க அப்படின்னாலும், அந்த மந்திரம் இப்போ எப்படி ஒரு தண்ணிக்குள்ளே நின்று சொன்னால் ஒரு பவரோ, அந்த மாதிரி பனிமலையில் நின்று சொன்னாலும் பவர் அதிகம் இல்லை. அப்போ அந்த மாதிரி மலையில் நின்று சொன்னால் மந்திரம் சொன்னால் உங்களுக்கு எவ்வளோ ஒரு ஆற்றல், அது மேபி அது வந்து வைப்ரேஷன் அதிகமாக இருக்கும், அதனுடைய பலனே ஜாஸ்தியாக இருக்கும்னு சொல்கிறாங்கல்ல. அந்த மாதிரியான பலன்களை தரக்கூடியது இந்த கிறிஸ்டல். ஒன்றும் பண்ண வேண்டாம், பெருசாக ஒன்றும் பண்ண வேண்டாம், கையில் வச்சுக்கலாம், இல்லை உங்கள் மடியில் வச்சுட்டு நீங்கள் பாடம் மந்திர ஜபங்கள் செய்யலாம், மந்திரம் உச்சரிப்புகள் பண்ணலாம், உரு போடுறதுன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி உரு போடலாம். அப்படி போடும்போது பனிமலையில் உட்காந்துட்டு நீங்கள் இந்த மந்திரம் எல்லாம் ஜபம் பண்ணால் எப்படியெல்லாம் உங்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்குமோ, எப்படியெல்லாம் அது வந்து ரிசீவ் ஆகுமோ, அந்த மாதிரியான ஒரு கல் இது. இது மாதிரி மலை இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே மலை மாதிரி இருக்கும். அந்த மலை மாதிரி இருக்கிற கல்லை வச்சுட்டா மலை மீது உட்காந்து நீங்கள் ப்ரேயர் பண்ணுற மாதிரி. ஏன்னா மலைக்கு வந்து ஒரு தனி ஆற்றல் உண்டு இல்லை. ஸோ இந்த ஆன்மீகத்தில் அதே மாதிரி கடல் மாதிரியே ஒரு கிறிஸ்டல் இருக்குது. அது கடலுக்கு அடியில் உட்காந்து அந்த பிளான்ட்டு, அந்த அங்கே இருக்க செடி, ஒரு உடஞ்ச ஷிப்பெல்லாம் கூட அந்த மாதிரி இருக்கிற மாதிரி அது நேச்சுரலாக ஃபார்ம், அப்படி இயற்கையாகவே அந்த கல் ஃபார்ம் ஆகிருக்கும். அந்த மாதிரி இருந்தால் கடலுக்குள்ளே உட்காந்துட்டு தவம் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு ஒரு, அதான் பஞ்சபூத தத்துவம், நீரின் தத்துவத்தில் உட்காந்து பண்ணுற நம்ம உரு போடுற மாதிரி ப்ரேயர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு அந்த மந்திர பவருக்கு கூடுதல் ஆற்றலை ஏற்படுத்தி கொடுக்கும் இல்லையா. அந்த மாதிரி தான் இதுவும். ஸோ இந்த கிறிஸ்டல் நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம், இதெல்லாம் என்னோடய பர்சனல் ப்ரேயர் கலெக்ஷன். ஸோ இதை கையில் வச்சுட்டு இல்லை மடியில் வச்சுட்டு நீங்கள் மந்திரம் சொல்லும்போது அந்த மந்திரத்திற்கு பலன் அதிகமாக கொடுக்கக்கூடியது இந்த கிறிஸ்டல்ஸ்.